டெய்லி என்ன லஞ்ச் ரெடி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பசங்களுக்கு பிடிச்சிரும். இதுக்கு தேவையான அளவு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை 4 லவங்கம் போட்டுக்கோங்க. ஒரு ஆஃப் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி கொடுங்க. பசங்க காலி பண்ணி தாங்க எடுத்துன்னு வருவாங்க டிஃபன் பாக்ஸ், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது 2 குழந்தைக்குன்றதெல்லாம் நான் 3 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம தனியாக பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தக்காளி சாஸும் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நான் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி 80% ரைஸை நான் குக் பண்ணி வச்சுருந்தேன். அதிகமாக வேக வச்சிடாதீங்க, குழஞ்சிரும். சாப்பாடு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடரே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 பேக்கெட் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. கொத்தமல்லி புதினா போட்டு கடைசியாக சால்ட்டை சேர்த்து அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. டாட்டா, பை பாய்.